ஐயோ மூச்சா உடனே 8ஆம் நம்பர் வார்டுல இப்படி ஒரு அதிசயமா? ஒரே தேவடா! உண்டு உண்டு, டாக்டர் கூட்டின்னு வரேன். எனக்கு மூச்சு வருதுன்னு பாக்குறியா? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய. என்னது? அதுக்காக இந்த வயிறு உதரத்தை எடுத்துக்க. மோடத்தை எடுத்துட்டு என்ன உதவி? எனக்கு ஒரு வெள்ளை பேப்பர், ஒரு பென்சிலை எடுத்துட்டு வா. வெள்ளை பேப்பரும் பென்சிலுமா? லவ் லெட்டர் எழுத போறியா? எங்க? சரி, இந்த டைரி இருக்குது, அதை கிழிச்சு தரேன். எப்படி? ஆமா, இந்த மோதிரம் எனக்கா உன் காதலிக்கா? அது உனக்கே தான். அதான பாத்தீங்க, உனக்கே தான். என் கோட் பாக்கெட்ல பர்ஸ் இருக்குது, அது உள்ள பணம் இருக்குது, அதை என்ன எடுத்துக்க சொல்றியா? ஒரு சாவி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. சாவியா? சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. இந்த சாவி ஜங்ஷன்ல உள்ள 8ஆம் நம்பர் லாக்கர்ல இந்த பேப்பரை வச்சுட்டு அதை பூட்டிட்டு இந்த சாவிய காதை கொண்டா. கடைசி நேரம் காதை கடிச்சிடாத. சொல்லு. வைத்தியா, வார்டு நம்பரும் 8, பெட் நம்பரும் 8, தேதியும் 8, மணி 8, லாக்கரும் 8. பொட்டு பொட்டுன்னு போறதுதான் இந்த 8 ராசியா? தேவடா! ஐயோ, மோதிரத்துல கல்லும் 8. இது என்னென்ன பண்ண போகுதோ? வைரத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஏதாவது தோஷம் பண்ணிச்சே? எலிமிதி. ஏடு கொண்டவாரா, பனி தீரிந்திரா, செத்தம் ஆத்மா சாந்தி அடைத்தோம். ஹாய். కళ్ళక్కడిలో సావి పట్టేసినాను. ఏడుగుండవాడా, నా వచ్చిన పని అంతా తీరిపోయిందిరాపా. அனாதையா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஒரு பெரிய மனுஷன் சொல்ற அட்வைஸா? நம்மள கேட்க நிம்பள் யாரையா? நிம்பள் வேலையை பார்த்துட்டு ரோட் வேலையை போறோம். ஏயா, போலீஸ் உடையில இருக்கும் போதே என்ன யாருன்னு கேக்குற? நான் மப்டியில வந்தா என்ன கேட்பேன்? என்ன கேட்போம்? நம்ம பாக்கி பணத்தை கேட்போம். நிம்பள் கொடுக்குறோம், கொடுக்குறேன். என்ன வாடகையா? 50 ரூபாய் மாதம். ஏற்கனவே 500 ரூபாய் பாக்கி கொடுக்குறோம். வாடகை 50 ரூபாயா? ரசீது கொடுக்குறியா? 10 ரூபாய்க்கு தானே ரசீது கொடுக்குறாரு. ஏயா பெரிய மனுஷா, சட்டத்தை ஏமாத்திரியா? உன்னை ரெண்ட் கண்ட்ரோல் எடுத்து கொடுத்து எவ்வளவு நேரம் ஆகும்? பாவம் பொழைச்சு போடியான்னு பார்த்தா பொம்பளை பிள்ளை ஏமாத்திரியா? கான்செப்ட் நம்ம 100 கணக்கான மைலுக்கு அப்பாலே இருந்து இங்க பொழைக்க வந்திருக்கிறோம். நம்ம பொழைப்பே கெடுத்துறாதீங்க ஐயா. நாங்களும் பொழைக்கதான் வந்திருக்கோம். நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படியா? மாசம் வந்து ஒழுங்கா வாடகை வாங்கிட்டு போ. ஜி, நம்ம பழைய பாய்க்கு 500லே கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க ஐயா. கொடுப்பாங்க போயா. அரே சைத்தான்கா, நம்ம இன்னைக்கு யாரு முகத்திலே முழிச்சான்? கிணறு வெட்டினா பூதம் கிளம்புது. நம்ம காசுக்கு இன்னைக்கு நஷ்டம். இந்த மார்வாடிங்க தொல்லை எப்பவும் இருந்துகிட்டு தாமா இருக்கும். பேசாம இந்த சாரட்டை வித்து அவன் கடன் அடைச்சிடும்.
எதையோ வித்துட்டா நாங்க எப்படி என்ன பழைக்க முடியும்? என்ன இந்த சாரத்தை நானே ஓட்டி சம்பாதிச்சேன். நீயா? எப்படிமா? 4 பேர் சந்திக்கிற தொழில். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. பொம்பளையா இருந்தா ரொம்ப ஆபத்து. ஆம்பளையா இருந்துட்டு போறேன். ஆம்பளையாவா? ஆரம்பிச்சுட்டேன் உன் கிறுக்க பத்திய. நீயே கிறுக்கிக்கிட்டே இருக்கிற, நானும் அழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அழிப்பா ஜெயில பார்த்தா இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க போறாரு? சாமி, செவத்துல உள்ள அழிச்சிடலாம், ஆனா இங்க இருக்குதே அழிக்க முடியல. கடைசியா என் கள்ளம் இல்லாத மகனை பார்த்தது இந்த நிலையில தான். நீ பாக்குறப்ப அவன் கள்ளம் இல்லாத சின்ன பையனா இருந்தான். காணாம போய் இத்தனை வருஷம் ஆச்சு. ஒருவேளை அவரு நம்ம ஆட்டு திருடன மாதிரி இதே ஜெயில இருக்காரோ என்னமோ. என்ன சொன்ன? என்ன துரை, நான் தமாசுக்கு சொன்னதை இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டேன். நான் இந்த ஜெயில இருந்து கஷ்டப்படுறத பெருசா நினைக்கல, ஆனா என் மகனை பிரிஞ்சிருக்கனே அவன் நினைக்கிறப்ப வருத்தமா இருக்கு. அவன் எப்படி இருக்கானோ ஏதா இருக்கானோ. Come on, darling. ஏங்க இந்த வண்டியிலயா போக போறா? ஏன் இதுல போனா என்ன? அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இந்த மாதிரி வண்டியில தான் பவனி வருவாங்களாம், அதுவும் காதல் பவனி. ஓ வணக்கம்மா. தீர்க்காயசா இருக்கணும்பா. இந்தாங்க உங்க பேட்டா. இன்னைக்கு 10 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துருக்கேன், பால் வாங்கி சாப்பிடுங்க. ஆகட்டும்பா. ஏழைங்க மேல நீ காட்டுற அன்புக்கு கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாருப்பா. பிச்சைக்காரங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? தேவி, யானை சாப்பிடும் போது ஒரு கவலை கீழே விழுந்தா அது கவலைப்படுறதில்ல. காரணம் அதனால அது பாதிக்கப்படுறதில்ல. ஆனா செதறி விழுந்த சோத்தை சாப்பிட்டு ஆயிரக்கணக்கான எறும்புகள் உயிர் வாழுது. அதே மாதிரிதான் நம்ம போல பணக்காரங்க இப்படி செதற விட்டா தான் ஏழைகள் உயிர் வாழ முடியும். இருங்க இருங்க, நான் கல்யாணம் பண்ணி உங்களை திருத்துறேன். ஆமா, எப்ப நம்ம கல்யாணம்? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? இப்ப இல்ல, வேற எப்போ? இன்னும் கொஞ்ச நாளைக்கு காதல்ங்கிற நதியில நீராடி கல்யாணங்கிற சமுதிரத்துல இறங்குவோம். சரி, கல்யாணத்துக்கு பிறகு நம்ம தேனிரோ எப்போ வச்சுக்கலாம்? அதான் சமுதிரத்துல இறங்க போறோமே, அங்கேயே வச்சுப்போம். விளையாடாதீங்க டார்லிங், சொல்லுங்க எங்க வச்சுக்கலாம்? காஷ்மீரை ஸ்டார்ட் பண்ணி சிம்லா, டார்ஜிலிங் வழியா சுவிட்சர்லாந்துக்கு போயிடுவோம். ஓ மை ஸ்வீட் டார்லிங். டார்லிங், நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன். அது இப்பவே வாங்கலாம். பணம் ஒண்ணு அதிகம் இல்ல, 5 லட்சம் தான். 5 லட்சம் ரூபா தானா? ஆமா. நோ 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 நோ, உன் அழகுக்கு குறைஞ்சது நீ 10 லட்சம் ரூபாய்க்காவது இருக்கணும். நாளைக்கு நானே பார்த்து வாங்கி தரேன். நாளைக்கு நான் உங்களை எங்க பாக்குறது டார்லிங்? உங்க அம்மா வர போறாங்க, நாளைக்கு வர முடியாது நீ சொன்னீங்க. அதெல்லாம் நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா நீங்க என் எதிர்கால கணவர். ஆமாமா, நீதான் என்னுடைய வருங்கால மனைவி. ரேஸ் கிளப் 4000, சோஷியல் கிளப் 7000, ஹோட்டல் பில் 4000, ஜவுளி கடை 5000. என்ன இதெல்லாம்? நத்திங் டாடி, ஆஃப்டர் ஆல் பில். ஆஃப்டர் ஆல் பில். புடவை வாங்கிருக்க யாருக்காக? புடவை யாருக்காக வாங்குவாங்க டாடி? புடவைய கிழிச்சு சட்டையா தச்சு போட்டுக்கிறதா இந்த காலத்து ஃபேஷன். அதுக்காக தான் வாங்கினேன். இப்படி லட்ச லட்சமா கொட்டி அழறதுக்கு யாரால முடியும்? கோடீஸ்வரால தான் முடியும். நீங்க கோடீஸ்வரர் தானே? இது ஒண்ணு கள்ள பணம் இல்ல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். இருந்தாலும் கருப்பு பணம் தானே டாடி, கணக்குல வராத பணம். வாட் டாடி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு சர்க்கார் வந்து எல்லா பணத்தையும் அள்ளிட்டு போறாங்க. அதுக்கு முன்னால நான் கொஞ்சம் செலவு பண்ணிக்கிறேன் டாடி. குட் நைட். ஜம்பு, ராஜா எந்தெந்த கிளப்ல மெம்பரா இருக்கானோ எல்லா மெம்பர்ஷிப்பும் கேன்சல் பண்ணு. செலவுக்கு ஒரு செல்லா காசு கூட கொடுக்க கூடாது. சாமி பிரிக்காதீங்க, துரைசாமி என்ன சேர்த்து சொல்லிடுங்க. ஆமாங்க. உங்க 2 பேருடைய நன்னடத்துக்காக உங்களை 2 மாதத்துக்கு முன்னதாகவே ரிலீஸ் பண்ண சொல்லி சர்க்கார் கிட்ட உத்தரவு வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க போகலாம். என்ன ஆகா அப்படியே இடிப்பேன். இந்த அரசாங்கத்துக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வர இவ்வளவு லேட்டா, எவ்வளவு இன்சல்ட். உங்களை வெளியில அனுப்புறாங்களே நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. போங்க சார். வெளியில இருந்து எங்களை அயோக்கியன்னு உள்ள கொண்டு வந்தீங்க, உள்ள இருந்து எங்களை யோகியன்னு வெளியில அனுப்புறீங்க. ஸ்டெடி மைண்டே இல்லையா? அது எங்களுக்கு சொன்னா வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, இனிமே இந்த பக்கம் வர மாட்டீங்களா? இனிமே நாங்க பிடிபடவே மாட்டோம். அதாவது சட்டம் முடிக்கிற அளவுக்கு எந்த காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம். எப்படியோ நீங்க திருந்தனா சரி. என்னது? முடியவே முடியாது.
சாமி சொல்லிடுச்சே. என்ன உளறீங்க? பின்ன நாங்க இப்பதான் தெரிஞ்சு நல்லவங்களா வந்திருக்கோம். இன்னும் நல்லா தெரிஞ்சா பழையபடி எங்களை அயோக்கியனா சொல்றீங்களா? தமாஷா பேசுறீங்க. இந்தாங்க, நீங்க ஜெயில வேலை செய்யறதுக்கு சம்பளம். சம்பளமா? ஆஹா, இங்க வாழ்க்கையில சம்பளம்னு கை நீட்டி வாங்கினது இப்ப நாங்க. ஏன் நட? பின்ன என்னங்க, வேலைக்கு சாப்பாடை போட்டு சாப்பிடறதுக்கு கூலியும் கொடுத்து மாமியார் வீடு மாதிரி வெளியே போனா எப்படிங்க இருக்கும் சாமி? நாம இங்கேயே இருந்துருவோம் மேடம். சொல்லாத செய்யி. என்னப்பா விளையாடுறீங்க? சார், உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசே இல்ல சார். அதெல்லாம் வேண்டாம். இனிமே உங்களுக்கு இங்க இடம் கிடையாது. நம்ம வெளியில போய் இதே மாதிரி ஒரு ஜெயில கட்டிக்கிட்டு அதுல ஒரு சின்ன ஃபேனா போட்டுக்குவோம். அதுக்கு ஐயா கிட்ட பணம் கல்றான் சார். பணம் நோட்டு அடிக்கிறேன். பின்ன நீங்களும் ஜெயில இருக்கீங்க. இந்த இது உங்க வாட்ச், இது உங்களுடைய மோதிரம், இது உங்க ட்ரெஸ். ரெண்டு பேரும் எடுத்து மாத்திக்கிறேன். நம்மள உள்ளே போக சொல்லிட்டார். ஓடியாடா. இது ரெண்டு பேருக்கு ட்ரெஸ் மாத்தி சீக்கிரம் வெளியே அனுப்பும். என்ன காரியம் செஞ்சீங்க? உண்மையை வாங்க சொன்னா உயிரே வாங்கிட்டீங்களே. அறிவு இருக்கா? அவனை கொன்ன வைரத்தை பற்றின உண்மைங்க நமக்கு தெரியாம போகணும் உனக்கு தோணல? போச்சு, அவனோட வைரமும் போச்சு. உயிரோடு இருக்கிற யாரும் என்ன ஏமாத்துறது கிடையாது. இவன் செத்து என்ன ஏமாத்திட்டான். சாமி, இத பாத்தியா? என்னடா மேசியத்தில் வைரங்கள் திருட்டு. தேடிய பாரு, தேடிய பாரு. கவலைப்படாத, அப்ப நாம உள்ளதான் இருக்கோம். அப்பாடா, நம்ம மேல சந்தேகம் வராது. பாத்தியா, திருநவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் அரசாங்கத்துல தராங்களாம். அப்போ வைரத்தினுடைய மதிப்பு 3 கோடி. 3 கோடி? அடடா, அந்த தேதியில வெளியில இருந்திருக்கலாமே, உள்ளல்ல இருந்துட்டோம். ஆமா, வெளியே மட்டும் என்ன பிரயோஜனம்? 3 கோடி ரூபாய் திருடுறதுக்கு மூலவாடா. கரெக்ட். என்ன அது உங்ககிட்ட இல்லாதனாலதான் டீ கடை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நான் என்ன உங்களை மாதிரி திருடனா? எங்க மாதிரி திருடல்ல, எங்களோட பெரிய திருடன். ஏங்க, டீ கடை வச்சு வளர்த்த உடம்பு மாதிரியா இருக்குத பார்த்தா? எதை காட்சினியோ எதை கடத்தினியோ? டபுள் பாயிண்ட். உங்கள்கிட்ட பேசுனதே தப்புப்பா. என் மூளைய அடிச்சுக்கோ. ஏன் இனிமே இந்த சில்லற திருட்டுலாம் நமக்கு ஒத்து வராது. அடிச்சா ஒரு பெரிய அடி, அதோட எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடணும். நீ என்ன சொல்ற? எனக்கும் அதான் ஆசை. ஆனா எங்க அடிக்கிறதுன்னு தானே தெரியல. மைசூர் இருக்குது, போலாம். இருக்கு. இப்படி ஆகணும். கடைசியில கரப்பா முச்சிலியா உயிர் போகணும். சத்தப்படாதீங்க, அவருக்கு ஒண்ணும் ஆயிடாது. இவனுக்கு மயக்க வந்தா 200 ரூபாய் செலவாகுமே. 200 ரூபாயா? 300 ரூபாய் செலவாகுமே. 300 ரூபாயா? ஏறிக்கிட்டே போகுது. என் நண்பனுக்கு விஷம் ஏறிக்கிட்டே போகுது. பணத்தை தேடிக்கோ, போய் பணத்தை கொண்டா. கிடைச்சவனுக்கு போதும். எடுத்துரு. அடு பாரிவடா. போலீஸ் போலீஸ் போலீஸ். நிறுத்துங்க நிறுத்துங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. பேசாம குறுக்கப்படுத்திட்டா என்ன மடையா? எவனாவது ஏற்றி கொண்டுட மாட்டான். உனக்கு காரு நின்றுடுதில்ல, அங்கவா. கரெக்ட். நீ பாதி லோடு, நான் பாதி லோடு. படுத்து பிளாக் பண்ணலாம். 50-50. நம்ம பார்வதி பதே அரகர மகாதேவா. அது ஒரு கார் வருதுடா.
பயமா இருக்குது, கார் வருது. உனக்கு கார் நின்று போகும்ல, அங்க வாடா. பொண்ணு கண்ணு சேலைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? பேண்டடா பைத்தியக்காரா. வணக்கம்மா, எங்க போறீங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? தாராளமா போங்க, எங்களையும் ஏத்திக்கிட்டு போங்கங்கோ. இது என்ன பப்ளிக் சர்வீஸா? உங்களை பார்த்தா அப்படிதாங்க தெரியுது. ஆஹா, உங்க மனசு ரொம்ப பெருசுன்னு சொல்றான். நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. ஆமாங்கங்கோ. தங்கச்சி தங்கச்சி, நம்ம சாமியோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைம்மா, அவசரமா நான் மைசூர் போய் ஆகணும். ஆமாங்கோ ஆமாங்கோ. யாரு புள்ள, என்ன ஆபத்து? உடையா குடிச்சுட்டா உலகத்தையே மறந்துடுவிய. உன் பிள்ளைய பத்தி தான் நான் சொன்னேன். ஆமாங்க, என் பிள்ளைக்கு தாங்க ஆபத்து. இந்த பாத்தீங்களா, மருந்து பாட்டுல கையில புடிச்சுக்கிட்டே திரியிற. இதை கொண்டு போய் கொடுத்தா தாங்க உயிர் பிழைப்பா. சரி ஏறுங்க. நீ பின்னால ஏறிக்கோ, நான் முன்னால ஏறிக்கிறேன். ஒண்ணு வேணாம், ரெண்டு பேரும் பின்னாலேயே உட்காரலாம். போ. சந்தோஷம். போடா. பாப்பா வரவில்லை. இது என் கணவருடைய எஸ்டேட். நான் அவரை பாத்துட்டு வரேன், நீங்க இங்கேயே இருங்க. ஏங்க அவரு எதுக்குங்க, நாங்கல்ல. சுமாரா, நீங்க போங்கம்மா. ஏண்டா மடையா, இந்த வார்த்தை புருஷன் காதுல விழுந்திருந்தா உன்னை உதைக்க மாட்டான்? பாரு நடைய. தடக் 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 தடக். சுமாரா. நடையா நடையா, ஒரு நாடகம் ஒன்றோ நடக்குது. இவன் நடந்து போறப்பயே நாம நடக்க வேண்டியதை கவனிக்கணும்டா. ஏண்டா காரை நம்ம கைவசம் இருக்க, இப்பயே கிளப்பிட்டா? கிளப்பிக்கோ, காரை கிளப்பிட்டு நடக்க வேண்டியதை பாரு. போ. மறுபடியும் போலீஸா? ஒருவேளை அந்த காருக்கு சொந்தக்காரி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாளோ நம்ம. அப்படிதான் இருக்கும். வந்து 2 நாள் கூட ஆகலையடா. கார் அப்படியே தான் இருக்கு, ஆனா நம்பர் தான் வேற. என்ன சார்? சாரி சார், நீங்க போகலாம். என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, இதே மாதிரி கார்ல கடத்தல் சாமான்களை ஒரு பொண்ணு கொண்டு போறதா இங்க தகவல் வந்துச்சு. பொண்ணா? எங்க 2 பேரையும் பார்த்தா பொண்ணு மாதிரியா தெரியுதுங்க. நாங்க பொம்பளை இல்லைங்க, நல்லா பாத்துக்கோங்க. அதனாலதான் உங்களை போக சொல்றோம். சரிங்க. என்னடா நம்மள போக சொல்லிட்டு இவரு போறாரு? இந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்தவ பொம்பளை தானே? ஆக இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. உக்கார். உக்காந்து. இப்ப புரியுதா? புரியுது புரியுது. சாமி, இப்ப நாம லட்சாதி பிரபு. பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி. அதுவும் நழுவியா? வாயில விழுந்த மாதிரி. இதுல லட்சக்கணக்கா படம் இருக்குமில்ல? இருக்கும். பாப்பா எடுக்கலாம்.
இது என்னடா விவரம் ஏதோ? ஐயோ பணம் இருக்கிற டிக்கெட் திறந்தா பெரிய பணம் இல்ல இருக்குது. டேய், எப்படியே பேசிக்கிட்டு இருந்தா போன போலீஸ் வந்தாலும் வரும். காரு பொண்ணு ஸ்மக்லிங் தான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. பணம் இருக்குதுன்னு சொல்லியிலேயே பணம் எப்படி வந்துச்சு? ஏண்டா இவன் ஈம சடங்கா கூட நாம தான் செய்யணும் போட்டிருக்கேன். என்ன ஜாதி என்ன மதம் என்ன என்னன்னு கூட தெரியலையே. யாரா சுத்த அருள மடையனா இருக்க? இழுத்து போட்டு புதைச்சிட்டு போகாம போட. அது ஒண்ணுதான் பாக்கி, அதையும் செஞ்சுடுவோம். பணங்கிறது சரியாதான் இருக்குது. என்ன ஆகணும் என்ன ஆகணும்? மகாகணம் பொருந்தியவர். நீ தலைய பிடி, நான் காலை பிடிக்கிறேன். சாமி, பொய்யான முடிக்குள்ள மெய்யான சாவிடா. அடே, இந்த சாவிக்கும் மூளைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குடா. பெரிய மர்ம நாவலா இருக்கிறான்டா. பணத்தை தேடுனா பணம் கிடைக்குது, தலையை தூக்குனா சாவி கிடைக்குது. ஆமா, இந்த சாவியை வச்சு நம்ம எதை துறக்க போறோம்? நம்மளுடைய எதிர்காலத்தையே துறக்க போறோம். அவனுடைய உடம்ப பாத்தியா? யாரோ இவனை இப்படி அடிச்சிருக்கிறாங்களே. ஏன்? ஐயோ நாடிக்கல அவன் தலைக்குள்ள சாவி வச்சிருந்தானே. ஏன்? ஏன் இந்த சாவி இருக்க பல லட்சம் ரூபாய்கள் பொறுமான செல்வம் இருக்கும் பொட்டியோட சாவிடா. இத கேட்டு இவனை அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. பாவம் சொல்றதுக்கு முன்னே செத்துப்பான். ஏன் இந்த வண்டி உங்க கார் எங்க? காரா? சரியான போர். எனக்கு என்னவோ இந்த வண்டி தான் பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பிடிக்கலையா? நோ டார்லிங், நீ இந்த வண்டியில வரப்போறதுனாலதான் எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு. கம் ஆன். ஹாய். ராஜா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கோ? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? இப்ப இல்லைன்னா வேற எப்போ? இன்னும் கொஞ்ச நாளைக்கு காதல்ங்கிற நதியில நீராடி அப்புறம் கல்யாணங்கிற சமுத்திரத்துல இறங்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தேனில எங்க வச்சுக்கலாம்? அதான் சமுத்திரத்துல இறங்க போறோமே, அங்கேயே வச்சுக்கிட்டா போச்சு. விளையாடுங்க ராஜா, சொல்லுங்க. டாக்ஸில ஸ்டார்ட் பண்ணி சிம்லா டார்ஜிலிங் வெளியா சுவிட்சர்லாந்துக்கு போயிடுவோம். ராஜா என்ன ராஜா? டார்லிங். ராஜா, அன்னைக்கு சொல்லற ஷாப்ல முத்து மாலை பார்த்தனே, அது மேல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு டார்லிங். உன் அழகான கழுத்துக்கு முத்து மாலையா? நான் வைர மாலையே வாங்கி போடுறேன் பாரு. ஓ மை ஸ்வீட் டார்லிங். ராஜா, நாளைக்கு உங்களை எங்க மீட் பண்றது? இன்னைக்கு எங்க மீட் பண்ணியோ அங்கதான். எத்தனை மணிக்கு? இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்தியோ அத்தனை மணிக்கு தான். நிறுத்துப்பா. குட் பை டார்லிங். பாய் பாப்பா. டாடா பாய். சார், ஒண்ணு கேக்குறேன், கோச்சுக்க மாட்டீங்களே? தினம் ஒரு பெண்ணோட சுத்துறீங்களே, எல்லா பெண்கள்ட்டையும் ஒரே மாதிரி பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அப்படி நேரம் கேட்க போறேன். ஆமா சார். ஒண்ணும் தப்பா இல்ல, சும்மா சோதிச்சு பாக்குறேன். இவ்வளவு பகிரங்கமாவா? அந்த பெண்களே தயாரா இருக்கும்போது ஆம்பளை எனக்கு என்ன? இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பண்பு இல்லையா சார்? அப்படிப்பட்ட பண்பான ஒரு பெண்ணைத்தான் நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். இந்த பெண்கள்லாம் என் படத்தை தான் காதலிக்கிறாங்க, அதனாலதான் வழியிலே இறக்கி விட்டுறேன். தேடி பிடிக்கிறது காதல் ஆகாது சார், தேடாம கிடைக்கிறது தான். ஏய், ஏண்டா அனுபவமா? ஆமா, யார காதலிக்கிற? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். ஏழைக்கு எதுங்க காதல்? டேய், காதலுக்கு ஏழையாவது பணக்காரனாவது? காதல் இன்பமே தனி. துன்பத்துல இருக்கிறவங்க இன்பத்தை பத்தி எப்படி சார் நினைக்க முடியும்? டேய், பேசாம இந்த கோச்சை வித்துட்டு ஒரு டாக்ஸி வாங்கி விடு, துன்பமெல்லாம் ஓடி போயிடும். சுலபமா சொல்லிட்டீங்க. டாக்ஸி என்ன சும்மாவா கிடைக்குது? பணம் நான் தர்றேன். என்ன என்ன சொல்றீங்க? டாக்ஸி வாங்க பணம் நான் தர்றேன்னு சொல்றேன். சார், உங்க பேரு மட்டும் ராஜா இல்லைங்க, மனசு அப்படித்தான். இருந்த என்ன பிரயோஜனம்? இந்த ராஜாவுக்கு ஏத்த ராணி இன்னும் கிடைக்கலையே. ராஜா ராணி, இந்த ராணிக்கு இந்த ராஜாவை கொடுத்து வைக்கணுமே. டேய், என்னடா சொல்ற?
ராஜாவும் ராணியும் இதே வண்டியில தான். இதே வண்டியில தான் என்ன வளர்ற? ஒண்ணும் இல்ல, ஆ. அதாவது ஒரு நாளைக்கு ராஜாவும் ராணியும் இதே வண்டியில தானே பவனி வர போறீங்க. பார்த்து ஓட்டு ராத்திரி நேரம். ஓஹோ ஓஹோ. இந்தடா சார், என்கிட்ட சில்லற இல்லையே. யாருக்கிட்ட சில்லற வேணும்? நீயே வச்சுக்க. ஹாய். தங்கச்சி, என்னங்க? ஒன்னதாமா தேடிட்டு வந்தேன். உங்க அப்பா கொலை சம்பந்தமா ஒரு ஆளோட விலாசம் கேட்டீங்களா? ஆமா. இந்த அம்மா நம்பர் 4 ஸ்டேஷன் ரோட். என்ன மஞ்சு அப்படி பாக்குற? இந்த உலகத்தில் உள்ள கத்தி வீசுற கில்லாடிகள் அத்தனை பேரை ஒன்னா சேர்த்து ஒரு போட்டி வச்சாலும் எனக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும். நான் வச்ச குறி தவறா? ரொம்ப பெருமைப்படாத. அன்னைக்கு அந்த மழையில நீ வச்ச குறிதான் தவறி போச்சே. தவறி போச்சா? யார் சொன்னது? அவன் ஆஸ்பத்திரியில செத்தானா இல்லையா? நீ ஒரு கத்தி பைத்தியம். கன்னி பைத்தியமும் கூட. என் கத்தியினால மத்தவங்களை அடிமையாக்குற அழகான கன்னிகளை கண்டா நானே அடிமையாயிடுவேன். அப்போ எனக்கு நீ அடிமையா? ம். ம். ஓ மை ஸ்வீட்டி. ஏங்க, இந்த சாவிய பார்த்தா எந்த மாதிரி சாவியா தோணுது உங்களுக்கு? எதுல பார்த்தா லாக்கர் சாவி மாதிரி இருக்கு. லாக்கராவது ஜோக்கராவது அது எங்க இருக்குது? எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே. தெரியுமா? லாக்கர் எங்க இருக்கு? இது தெரியாதா? அதோ எங்க புடிங்க தானே சாவியே. சாவி சாவி. சுப்படி பூ போட்டு விட்டேனே, நான் போட்டு விட்டேனே. சாவி எங்க? நக்கறிங்க அடிச்சு கொண்டு சாவி எங்கடா? சாவி அங்கே அங்கே அங்கே. பொம்பளை பொம்பளை தாயி 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 தாயி. அதுதான் எங்க சாவி உங்ககிட்ட இருக்குது தாயி. உங்க சாவி எப்படி என்கிட்ட இருக்கும்? வந்துடுச்சே தாயி. என்னைய 10 பைசா கொடுத்து ஐடியா எடுக்கிறேன். ஐயோ 5 பைசா அப்புறம் தானே. இப்படி அப்புறம் தரையா? நீங்க எடுத்துக்கா கொடுத்த பின்ன எதுக்கு வாங்கி கொடுத்த? மடையா, அங்க லேடி அம்மாவுக்கு இதை அப்படி போட்டு ஜில் பண்ணு சாவி வந்துடும். மேடம் தாயா, மேடம் வெயில் அதிகமா இருக்குல்ல, உடம்பு கோல்டு வெளியில என்னமோ பெரிய தகராறுமா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணன் இருக்குமோ இங்க வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீ சொல்ற என் மனசு கேட்கலையே. நான் தோட்டத்துல காத்துட்டு இருக்கிறேன், சீக்கிரமா வந்துடு. சரி சரி, நீ போ. ஜல் 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 தலங்கையொலி தல 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 தல. ஹாய். ஹாய் வாணி. என்ன உங்க அண்ணன் சாப்பாட்டுறாமனா? அவ்வளவு நேரமா சாப்பிடுறான்? சும்மா இருங்க. குச்சோ குச்சோ. காதம் கிழிஞ்ச 2 மரத்துக்கு பின்னால் உட்கார்ந்து இருக்குது. யாரோ பேசுற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல ஒரு நாயம் இங்க வராது. ஓ, அப்படி தப்பி தவறி இருந்தாலும் 1-2 குரங்கு குட்டி தான் இருக்கும். வாணி, ஏன் எட்டி எட்டி போற? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு கடிச்சு துண்ணலாம் போல இருக்கு. பொண்ணு கேட்க போறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? உங்க அண்ணனை பார்த்து தைரியமா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுறான்னு கேப்ப. பலகீன உருவமா இருந்தாலும் கான்ஸ்டபிள் உடையில கையில ஒரு லட்டி, முட்டியில 2 தட்டு தட்டி உள்ள தள்ளிட்டானா என்ன பண்றது? அதுக்காக தான் பயப்படுறேன். ஒரு ஸ்பெஷல் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். நான் உனக்கு ஒரு விலையுயர்ந்த பரிசு தர போறேன்.
மேலேக்ஸ் படுவையா? சீப் மென்டாலிட்டி. கான்ஸ்டேபிள் தங்கச்சி நீ எப்படி இருப்ப பின்ன? வைர மோதிரம் 10,000 ரூபாய் மதிப்பு. வாயை திறக்காத. மோதிரத்தை வாயில போடக்கூடாது, விரல்ல தான் போடணும். இது உங்க அண்ணன் கிட்ட காட்டு. யாருதுன்னு கேப்பா, என்னதுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தனி மதிப்பு ஏற்படும். மாப்பிள்ளை தன்னால தேடி ஓடி வருவான். எங்க அண்ணனுக்கு இந்த மாசம் பூரா கேஸே கிடைக்கல. இது நல்ல கேஸ். உடனே உன்னை உள்ள தள்ளிடுவான். தள்ளட்டும், 2 பேரையும் சேர்த்து உள்ள தள்ளட்டும். அப்போது நிம்மதியா இருக்கலாம். கம்பி கடையில் காதல் கண்ணே. திட்டம் போட்டுதான் திருடிட்டு வந்தியா? திருடா தேவடா. பின்னையா 50 ரூபாய் சம்பளம் வாங்குற வார்டு பாய் நீ? உனக்கு ஏதியா வைர மோதிரம்? வாணி, என்ன தப்பா நினைக்காத. செத்து போன ஒரு பேஷண்ட் இதை எனக்கு கொடுத்தான். ஆம்பளையா பொம்பளையா? கொடுத்தானே. ஏன் கொடுத்தான்? ஒரு சாவிய கல்லுக்கடியில வைக்க சொல்லி கொடுத்தான். வாணி, நம்ப முடியலையே. வாணி, சத்தியமா சொல்றேன், நான் கட்டி இருக்கிறது வேட்டியா இருந்தா இப்பவே அவுத்து போட்டு தாண்டுவேன். என்ன நம்பு. எங்க அண்ணன் இந்த மோதிரத்தை நம்பினா கல்யாணம், இல்ல ஜெயில் தான். வாணி, வாணி, நான் சொன்ன கேளு. வாணி, வாணி, வாணி. சுவாமி, அரே ராமா, அரே கிருஷ்ணா. எனக்கு அப்பவே தெரியும், ராகுகாலத்துல வீட்டு விட்டு பரம்பிட்டேன். இது ராகு, இது கேது. மரியாதையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல். யார் நீ? உன் பேர் என்ன? என் பேர் வாதிராஜி. வேலை ஆஸ்பத்திரியில வார்டுபாய். பிறந்தது நெல்லூரு, வளர்ந்தது மெட்ராஸு. இன்னைக்கு வாழறது மைசூர். செஞ்சது காதல், இப்போ வாழ்றது. சின்ன பையா, அந்த பொண்ணுகிட்ட பேசினிய அப்படியே சொல்லு. அப்படியேவா? அப்படியேதான். கட்டி பொச்சு கட்சி துள்ளிடுவேன். ஆனா நீ செத்து புடுவேன் பயமா இருக்குது. டாய் டாய். இப்ப நான் உன்னை கடிச்சு தின்னுடுவேன். அந்த வைரத்தை பத்தி சொல்றான். சொல்லிடுறேன் சாமி. இந்த வைர மோதிரத்தை செத்து போன ஒருத்தன் எனக்கு கொடுத்தான். எப்ப செத்தான்? 8ஆம் தேதி. ஏன் செத்தா? விதி தீரிந்தி. அவன் ஏன்டா உனக்கு மோதிரம் கொடுத்தான்? ஒரு சாவிய கல்லு கடியில வைக்க சொன்னான். கல்லு கடியிலையா, தலைக்கு அடியிலையா? சுமாரா சாவி இந்த மாதிரி இருக்குமா? இதேதான், இதேதான் தேவடா. கல்லுக்கடியில இருந்த சாவி நீ சேத்துக்கு எப்படிடா வந்தது? கேள்விய நீ கேட்காத. இதை வச்சு எதை திறக்கிறது? பூட்டை திறக்கிறது. எந்த பூட்ட? லாக்கர. எத்தனை நம்பர் லாக்கர்? 8ஆம் நம்பர் லாக்கர். அந்த லாக்கர் எங்க இருக்குது? ஜங்ஷன்ல. எந்த ஜங்ஷன்ல? மைசூர் ஜங்ஷன். இதான் லாக்கர்ல ரெண்டது. 8ஆம் நம்பர் தேடு. ஒரு 8 தான். 2 8 இருக்குது. எங்க? அடம்மா அடையா, அது 88டா. நமக்கு தேவை வெறும் 8. 6 7 8. சாவி. என்னடா அது வைரத்தை காணும்? பேப்பர் தான் இருக்கு. காரட் நம்பர் 777. 777. திடீர் சாம்பார். மேல ஸ்டார் போட்டிருக்கு, கீழே சாரட் நம்பர் 777. ஸ்டார்னா வைரம். எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு புரியலையே. புரியக்கூடிய மண்டையாடாது. பேசாம இரு. ஸ்டார் சாரட் நம்பர் 777. புரியுதா? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன? உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓஹோ ஓஹோ. வாட்ச்மேன் சார், வழக்கமா வர அந்த அம்மா எங்க காணோம்? அதோ அங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க சார். அம்மா, உங்க உடம்புக்கு என்ன? ஒண்ணுல தம்பி, லேசா ஜுரம். என்னம்மா அது நெருப்பா கொதிக்குது? வாங்கம்மா ஆஸ்பத்திரிக்கு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் சரியா போகும். சொன்னா கேளுங்கம்மா, நானே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சு போறேன். வாங்கம்மா, சொன்னா கேளு. மெதுவம்மா. ராஜா, பிக்சர் ஆரம்பிச்சிடும், வாங்க போலாம். பிக்சர் ஆரம்பிச்சா என்ன, நாளைக்கு போகலாம். இந்த அம்மாவோட உயிர் போனா வருமா? எல்லா உயிரையும் காப்பாத்துறதுக்கு நீங்க ஒண்ணு கடவுள் இல்ல. கேவலம் இந்த பிச்சைக்காரிக்காக என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க போறீங்களா? மன்னிக்கணும், எனக்கு இதுதான் சந்தோஷம். இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இந்த அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறது அசிங்கம்னா உங்க கூட பிக்சருக்கு வர்றது அசிங்கத்தை விட அசிங்கம். வண்டிக்காரா, இத வந்துட்டேன் எஜமா. என்ன எஜமா? இந்த அம்மாவுடைய சாமான்களை எடுத்துட்டு வா. அவங்களுக்கு எப்படி இருக்கு? மிஸ்டர் ராஜா, அந்த அம்மாவுக்கு நிமோனியா.
குறைஞ்சது 10 நாளாவது பெட்ல இருக்கு. அப்படியா? இந்தாங்க பணம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவங்க எப்படியா கியூர் பண்ணுங்க. மிஸ்டர் ராஜா, அவங்க யார்? உங்களுக்கு என்ன ரிலேஷன்? ரிலேஷன் ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா மாதிரி. டாக்டர், எங்க அம்மாவை நான் பார்த்தது கிடையாது. இவங்களை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு அம்மாவை பார்க்கிற ஃபீலிங் தான் ஏற்படுது. இவங்களுக்கு செய்யற உதவியை எங்க அம்மாவுக்கு செய்யற கடமையா நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நான் அப்புறம் வந்து பார்க்கிறேன். தேங்க்யூ. கமான் கமான் கமான். பையனடா பொண்ணு, ஆம்பளை இல்ல பொம்பளை. அது எப்படி திடீர்னு மாறினா? பொம்பளை 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 பொம்பளை. ஏய், பொறுத்தார் பொட்டாச்சி ஆழ்வாருன்னு சொல்லுவாங்கடா. கிளைமேக்ஸ் காட்சி நடக்குது, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், நாம தேடிட்டு வந்தது வைரத்தை. இது அதே மாதிரி பெரிய சாதி வைரங்கள்டா. இந்த மாதிரி பொம்பளை வெறி பிடிச்ச அலைஞ்ச அப்ப உன் பாதை வேற, என் பாதை வேற ஆயிடும். சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய விஷயத்தை போட்டா அந்த சலசு நடச்சாதுரா. சரி, பார்த்து சொல்லணும். நான் பார்க்க வேண்டிய காட்சியை பார்த்து முடிச்சுட்டேன். இனிமே நீ பாரு. எங்க போயிருக்காங்க? வெளியே போயிருக்காருமா, சீக்கிரம் வந்துருவார். இப்படியே சொல்ற, ஆனா அப்பா வரவே இல்லை. உஷா, நீ அப்பா கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ என்கிட்ட கேளுமா, நான் வாங்கி தரேன். நமக்கு சொந்தக்காரமே இல்லையா? இருக்காங்க. சிங்கப்பூர்ல ஒரு மாமாவும் ஒரு சித்தப்பாவும் இருக்காங்க. நான் சின்ன பொண்ணு இருக்கும் போதே அங்க போயிட்டாங்களாம். நாங்களும் அவங்கள பார்த்ததே இல்லை. ஆனா ராணி எப்படி இருக்கான்னு கேட்டு அடிக்கடி லெட்டர் எழுதுவாங்களாம். அப்பாவும் சொல்லியிருக்காரு. காக்கா, அப்படின்னா நான் கூட இந்த லீவ்ல சிங்கப்பூர் போறேன்க்கா. நம்மால அங்கெல்லாம் போக முடியாதுமா, அதுக்கு நிறைய பணம் வேணும். அதே நம்ம ராணியை பார்த்தியா எப்படி பேர் தான் வாழ்ந்து பார்த்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, அழகான மூஞ்சி, கவர்ச்சியான கண்கள், எழுப்பு போத மூக்கு. அவன் வர்றா, அதான் உஷா குட்டி, சின்ன குட்டி, அண்ணா எழுதுல அண்ணா குட்டி. அப்படியே வளரவே இல்லை, அதான் சின்ன பொண்ணுன்னு சொன்னல. ஏங்க மன்னிக்கணும், நீங்க யாரு? அட நான் ஒரு மடைய. ஆமா, அப்பா சொல்லவே இல்லை. நான் தான் அம்மாவும் சித்தப்பா. நான் தான் உன் தாய் மாமன். மாமா, சித்தப்பா, சித்தப்பா 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 மாமா. மாமா, சித்தப்பா உட்காருங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். நான் கேட்டுக்கிட்டே இருந்தேனே. கேட்டுட்டு இருந்தீங்களா? வரல, ஊர்ல சதா அண்ணனை பத்தி உங்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்போம். அதான் சொன்னான். மாமா, எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்க? கஷ்டம். ஆமாமா, கஷ்டம். எல்லாம் கொண்டு வந்தோமா, கஷ்டம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பணம் கட்டி வாங்கிட்டு வந்தா போச்சு. ஆமா, உங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருக்கிற அண்ணன், எங்க அண்ணன், அத்தா அண்ணா, அத்தா அண்ணா, அத்தா அண்ணா, அத்தா அண்ணா, அத்தா அண்ணா, அத்தா. மாமா, அப்பா வீட்டுல இல்ல. நீ சொல்றத பார்த்தா போயிட்டாரா? அப்பாவுக்கு ஆபத்து ஒண்ணும் இல்ல. இப்ப வீட்டுல இல்ல. வீட்டுல இல்லன்னா வெளியூர் போயிருக்காரு. அப்பாடி, எனக்கு பொண்ணு எடுத்து போயிடுச்சுமா. இத்தனை நாள் கழிச்சாவது அண்ணனை பார்க்கலான்னு வந்தேன். இது என்ன சோதனையோ? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். ராணி, ராணி, ராணி,
நான் வரட்டும். சித்தப்பா, மாமா, அனாதையான எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே அப்பா இல்லைன்னதும் போறேங்கிறீங்களே, இதான் சொந்தமா? மனப்பூர்வமா சொல்ல, மனசை தொட்டு பாரு, அது இங்கேதான் சுத்திட்டு இருக்குது. ராணி, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு மேலும் நாங்க கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதாம போறோம். எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நீங்க இங்கதான் இருக்கணும். உஷா, மாமாவும் சித்தப்பாவும் சாப்பிட போறாங்க, போய் வாழை நடத்திட்டு வா. உனக்கு ஏமா வீண் தரமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அப்பா ஜெயில இருக்காங்க. ஆமாங்க, அவர் செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. உஷா எதிர்த்து சொல்லக்கூடாதுன்னு தான் மறந்து. ஏமா அத்தான் ஜெயிலுக்கு போனாங்க? என்ன சொல்றேன், வாங்க. கிடைக்கலடா. நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். நடராத்திரில எங்கடா போனாத? பருவக்கோடார பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்ப யாரையாவது காதலிப்பா, அந்த காதலனை தேடி ராத்திரில மழையா காதலனை பார்க்க போறதுக்கு கையில கட்டி எடுத்துக்கடா. இப்படி இருக்குமோ? பயிரம் தான் வண்டியில இல்ல, அதை எங்கேயாவது எடுத்து மறைச்சு வச்சிருப்பா. அதை சரி பார்க்கறதுக்காக ராத்திரியில கத்தியோட போறாளோ? வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் நான் நல்லபடியா பேசியிருக்கேன். போய் பார்ப்போம். என்ன மிஸ்டர், கலாட்டா பண்றீங்களா? இல்ல மேடம், காதல் பண்றேன். அது என்ன அவ்வளவு ஈஸியா? கஷ்டம் தான் சொல்லுங்க, சமாளிக்கிறேன். மிஸ்டர், நீங்க பழகுற பெண்கள் வரிசையில என்னையும் கணக்கு போட்டு அனாவசியமா துரத்தாதீங்க. நோ நோ, நீங்க சொல்ல தப்பு. அவங்க எல்லாம் என்ன சுத்துவாங்க, ஆனா நான் இல்ல உங்க பின்னாடி வர்றேன். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்புறம் என்ன, எப்ப சந்திக்கலாம், எங்க சந்திக்கலாம்? அது அவசியம் இல்லாதது. அட்ரஸையா தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு தேவையில்லாதது. வேற கூட சொல்லணும் இப்படி. அப்புறம் என் கார் பின்னாடியே வரும். என் கார் அப்படி. பேரு ராணி. ராணி? என் பேர் ராஜா. என்ன பொறுத்து பாத்தீங்களா? ராஜா ராணி. ஃபைன். ஓஹோ ஹோ. என்ன சார் தனிமையில இருக்கீங்க? அந்த வானத்து நிலவே தனிமையில் இருக்கும் போது ஆஃப்டர் ஆல் நான் என்ன சர்வசாதாரணம்? ஓஹோ, கற்பனை உலகத்துல சஞ்சரிக்கிறீங்களா? ஆமாண்டா, என் கற்பனை உருவெற்றது, கனவு நினைவாகியது. அடே அப்பா, அப்படி என்ன சார் நடந்தது? எப்படிடா சொல்வேன்? தமிழில் இல்லாத சொற்களே கிடையாது. ஆனால் அந்த தளிர்பேரியை மலர் முகத்தாளை வர்ணிக்க அந்த தமிழ் கூட சொற்களே இல்லையடா. ஓஹோ, ஒரு பொண்ணை சந்திச்சீங்களா? ஆமாண்டா, வில் போன்ற புருவத்தில் வேல் போன்ற விழிகள், அவள் பொன் போன்ற உருவத்தில் மலர் போன்ற இதழ்கள், வாழை தண்டிரண்டை காலாக்கி அன்னத்தை ஒப்பிட்டு நடந்தாள். அவள் என் எண்ணத்தை தொட்டுவிட்டு பறந்தாள். ஓஹோ ஹோ. என்ன சித்தப்பா, மாமா, குழப்பம் அதிகமாகுதா? என்னடா இது, ராத்திரி போகும்போது விலை மதிக்க முடியாத நகையோடவும் காரோடவும் போனாலே விடிஞ்சா பயப்படி வர்றாளேன்னு பாக்குறீங்களா? பயப்படாதீங்க, நகை போலி, காரு வாடகை. அது இவளுக்கு எப்படி கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு தானே கேக்குறீங்க? எப்படியோ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். வந்து கார் எடுத்துக்கிட்டு எங்க போனா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? மன்னிக்கணும், என் காதலனை பார்க்க போனேன். ஒரு பணக்காரர் என்ன நேசிக்கிறாரு, நானும் அவரை நேசிக்கிறேன். ராணி, நீ பணக்காரன் நினைச்சுதானே உன்னை நேசிக்கிறாரு. நீ ஏழைன்னு தெரிஞ்சா உன்னை ஏத்துக்குவாரா அப்படின்னு தானே கேக்குறீங்க? சித்தப்பா, நான் எப்படி இருந்தாலும் அவரை ஏத்துக்குவார். ஆமா, அப்ப நீ ஏழைங்கிறது ஏன் அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு தானே கேக்குறீங்க? என் கடமை முடிஞ்சு நான் கல்யாணத்துக்கு தயாரா இருக்கும்போது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் அவரை சந்திக்கணும்னா காருக்கும் நகைக்கும் 250 ரூபாய் ஆகுது. அதை நினைக்கும் போதுதான் அழுகையா வருது. நாளைக்கு பணம் கட்டணும், இப்ப கையில 200 ரூபாய் தான் இருக்கு. மீதி 50 ரூபாய்க்கு நான் எங்க போவேன், என்ன செய்வேன்? பெண்கள் அழுதா என்னால தாங்க முடியாது.
ஏமா நான் வசதியா இருக்கிறப்ப கேட்டிருக்கப்படாதா வறட்சியா இருக்கிறப்ப கேட்கிறேன். துரை எடு அந்த 50 சொச்சத்தை. என்னடா அது? அந்த ராணி வரட்டும், அந்த ராக்கெட்டை என் பாக்கெட்ல போட்டு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என் பாக்கெட்டை காலி பண்ணுவ போல் இருக்க. இதெல்லாம் காதல் விவகாரம், உனக்கு தெரியாது. பணத்தை குடு 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 குடு. இந்த 50 ராணிக்கு, இது எனக்கு குவாட்டருக்கு. ரொம்ப நன்றி மாமா. மாமாவுக்கு எதுக்கு நன்றி? நன்றி. அந்த பொண்ணு மேல நாம சந்தேகப்பட்டு நமக்கு 50 ரூபாய் அபராதம்டா. பையா, உங்க 100 மில்லி போல். ஏன் சார் அதிகமா குடிக்கிறீங்க? காதல்ல தோல்வி. என் காதலியே என்ன பார்த்து திருடன்னு சொல்லிட்டாடா. காதலியே சொல்லிட்டாளா? காதலதான். அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சார். இது வரல நீங்க 8 ரூபாய்க்கு குடிச்சிருக்கீங்க. சீக்கிரமா ஏதாவது கொஞ்சம் ஊத்தி 30 கணக்கு காட்டு. கணக்கெல்லாம் இல்ல சார், முதல்ல பணத்தை இருக்கா. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் சார் நல்லா இருக்கு. காதலியே உங்களை நம்பலாம், கணக்காரன் நான் எப்படி நம்புறேன்? இத பத்தி என்ன நினைக்கிற நீ? இத எடுத்துக்க, ஊத்து. மோதிரம் யார் சார் வேணும்? பணத்தை எடுங்க. அட வைர மோதிரையா? நான் நினைச்சா இந்த கடையே வாங்கி குடிச்சிருவேன். இது விலை 10,000. 10,000 ரூபாய் மோதிரத்தை பைத்தியக்காரன் கூட 8 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டான் சார். இந்த சனியை என் கையை விட்டு போனா போதும்னு நினைக்கிறேன்பா. ஏன்பா சனியனை வேலைக்கு வாங்குறதுக்காக நாங்க கடையை நடத்துவோம். மேல குத்தம் சொல்லி தப்பு இல்ல துண்டு பிடிச்ச. இந்த மோதிர ராசி அப்படி எவங்கிட்ட கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான். இத கொடுத்தவனே பொட்டுன்னு போயிட்டான். இது என் கையை விட்டு போக மாட்டேன்னு. இப்ப பணத்துக்கு நீ என்னயா சொல்ற? பாய், பிரதர் பணத்தை நான் தர்றேன், நீ போ. சட்டான் இத கொடுத்த எங்க போயிட்டான்? எம லோகத்துக்கு. நீதான் அனுப்பிச்ச? இப்படி எல்லாம் ஒரு பழி என்ன வந்து சேரும்னு எனக்கு தெரியும். அவனாலே வந்து அந்த வார்டுல சேர்ந்தான். 8ஆம் நம்பர் வார்டுக்கு வந்து சேர்ந்தவன் உருப்படியா எவனும் போனதே கிடையாது. காரணம் அது ஸ்பெஷல் வார்டு. ஓ, 8ஆம் நம்பர் வார்டு பாய் நீதானா? யார் அவன் சைட்ல? நம்ம பையன். சரி சரி சரி, நம்ம பையன் தான். சரி, அவனுக்கு எனக்கு தெரியுமா? 8ஆம் தேதி செத்தவன் தான் உன் கையில இந்த மோதிரத்தை கொடுத்தானா? அவனையும் தெரியுமா? எங்களுக்கு எல்லாரையும் நல்லா தெரியும், கவலைப்படாம சாப்பிடுங்க. பிரதருக்கு ஊத்துக்கடா. வெறும் தண்ணி, இதுக்கெல்லாம் நான் கண்ணை திறக்க மாட்டேன். செத்தவன் எதுக்காக மோதிரத்தை உனக்கு கொடுத்தான்? ஒரு பிரியத்துலதான் கொடுத்தா. இப்ப பிரியத்துல நான் உனக்கு கொடுக்கிறேன். அப்பா, ஐயோ கொட்டை வந்து நான் சச்சி போத்துது. ஐயோ, வேணும்னா இந்த மோதிரத்தை நீங்க எடுத்துங்க. மோதிரம் யாருக்குடா வேணும்? வைரம் எங்க? ஐயோ, வைரம் எங்க வைரம் எங்கன்னு எத்தனை பேர் கேப்பீங்க? எவ்வளவு அடி நான் வாங்குறது? வைரத்தை பத்தி தான் கேக்குறேன். எங்க? இதுவும் வைரம் தான் சார். காவாலான்ட்டு எடுத்துக்கோண்டி. இது எதுக்கா உனக்கு கொடுத்தான்? இது சீட் ஆடுறதுக்கு. சீட்டை வைக்கிறதுக்கு. எங்க வைக்கிறதுக்கு? அதே கேள்வி. ஐயோ, அதே டப்பா. எங்க வைக்கிறதுக்கு? ஜங்ஷன்ல இருக்கிற 8ஆம் நம்பர் லாக்கர்ல. சீட்ல என்ன இருந்தது? எழுதி இருந்தது. என்ன எழுதி இருந்தது? சதுவுல எது குறுகாரோ? ஐயோ, படிக்கல நானு. அந்த லாக்கரோட சாவி எங்க? ஐயோ, நான் வச்ச இடம் ஒண்ணு, கடைசியா பார்த்த இடம் ஒண்ணு. எங்க பார்த்த? அது வந்து, ஐயோ, அவனுங்க உங்களை விட மோசமானவனுங்க, என்ன கொன்னுடுவானுங்க சொன்னா. நீ சொல்லலேனா நான் கொன்னுடுவேன். 2 பயில்வான் சாமியாருங்க கிட்ட இருக்குது. சொல்லாதே. ஐயோ ஐயோ, అందరూ చూస్తా ఉన్నారే, నోరు మూస్తా ఉన్నారే. అయ్యో, అప్పా అప్పా, అన్నం తప్పుడే లేదా నీకు? ఇట్లా దెబ్బ మీద దెబ్బ ఊందునే இருக்குதேப்பா. தெய்வமே, சத்தியமா சொல்றேன் குருகாரு, அந்த 2 பயில்வான் சாமியாருங்க கிட்ட தான் இருக்குது. அவனுங்க அடி உங்க அடி விட பெட்டருங்கோ. இப்ப அந்த சாமியாருங்க எங்க? ஐயோ, நேரியாவே பரமானந்த சிஷ்யடா. அவனுங்க யாரோ நான் யாரோ. அதுக்கப்புறம் அவங்கள நான் சத்தியமா பார்க்கவே இல்லை. ஓஹோ, டேய், அந்த சாமியாருங்களை தேடி கண்டுபிடிங்க. அவங்க கிடைக்கலைனா வைர திருட்டுக்கு இந்த பயலுக்கு சம்பந்தம் இருக்குன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. గురుగారు, చేసిన పాపమంతా చేసేసి ఇట్లా ఒక పుణ్యం చేడుకుంటారా? చేడుకుంటారా? போலீஸ்ல எதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்? போலீஸ் சாமியாருங்களை போலீஸ் தான் சுலபமா கண்டுபிடிப்பாங்க. அவங்க கண்டுபிடிக்கட்டும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன்.
இந்த பொண்ணு, அந்த பொண்ணு. மாமியார் வீடா? நீ பாட்டிக்கு சரசரன்னு போற? பொண்ணு இருக்கிற வீடெல்லாம் எனக்கு மாமியார் வீடு தான்டா. நம்ம எப்ப ஜெயிலுக்கு வந்தோம்? உன் கண்ணுல கம்பி படக்கூடாத முண்டோ. ஜெயிலுக்கு நீங்க வரல, ஜெயிலு உங்களை தேடி வந்திருக்கு. பின்னாலேயே வந்துடுறேன். என்னையும் கொண்டாந்து மாட்டி விட்டேன். இப்ப எனக்கு கையும் வரல, காலும் வரல. அகே அகே, நான் செவத்த பொண்ணு முன்னாலையும் போவேன், கருத்த பொண்ணு பின்னாலையும் போவேன். அதை கேட்க நீ யாருடா? இனிமே நீ பெண்கள் விஷயத்துல குறிப்பிட்ட எனக்கு கோபம் வரும், கோபம் வரும். நீ எப்படியாவது போய் தோடா. என்ன என்ன மாட்டி தோணுங்க? நாய் மாதிரி குலைக்கிற. என்ன நாய்? என்ன சொன்ன? நாய் நாய். சிங்கமானே அசிங்க பொமட்ல சிங்கண்டா. நிறுத்துமா. ஏமா நேத்து ராத்திரி அந்த பணக்கார பையன் என்ன ஆனா? அவரை காணல, எங்க போனாரோ? காதலிக்கிறதா சொன்னியே. நான் மட்டும் ஆசைப்பட்ட போதுமா? அவர் என்ன ஆணுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீ பணக்காரியா மாறி போனியே, என்ன நடந்தது? பணக்காரின்னு நினைச்சிட்டாரு. மறுபடியும் அந்த வேஷம் போட காசு இல்ல. நான் ஏழைன்னு தெரிஞ்சதும் வெறுத்துட்டாருன்னா? அவனு வெறுக்க முடியாது, அவங்க அப்பனும் மறுக்க முடியாது. தைரியமா சொல்லி பாரு. அவன் ஏதாச்சும் சொன்னா காதை புடிச்சு என்கிட்ட கொண்டா, நான் பேசிக்கிறேன். ஹாய். நல்ல செய்தி வருகிறது, நல்ல செய்தி வருகிறது. பத்ரகாளி, மகாசக்தி, மகாலட்சுமி, இந்த அம்மா வருது. அந்த ஐயா இருக்குது, அந்த ஐயா வருது, அந்த அம்மா இருக்குது. என்னையா சொல்ற? அம்மா மனசுல ஐயா இருக்காரு. என்ன வளர்ற? நானும் வளர்றேன். செக்கம்மா சொல்றா. பழைய காசு வேணாம் தாயே, பழைய துணி போட்டா போதும். நீ உள்ள வாயா, கை காட்டுறேன். வரேன் தாயே, வரேன் தாயே, வரேன் தாயே. உட்காரு தாயே, உட்காரு தாயே. கை நீட்டு தாயே, கை நீட்டு தாயே. பானைய போல காதல் வந்து பட்டு உடஞ்சு போச்சு. பதாரிங்கோ, பதாரிங்கோ. இந்த அம்மா அந்த ஐயா மேல ஆசை வச்சாரு, அந்த ஐயா இந்த அம்மா மேல ஆசை வச்சாரு. வச்சாரா? அக்கா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. யாருக்கு அது? சும்மா ரெடி. நீ சொன்ன போயே. ஐயா குடுடுப்ப. அது யாருன்னு உன்னால சொல்ல முடியுமா? சொல்றேம்மா, சொல்றேன். நானா சொல்றேன். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. வாடி ஜக்கம்மா. ஒத்தரகாளி, பகவதி, மகாபோதி, நமக்கான பகவதி. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் உலகிலோ வாழ்க. ஹோமிலோ ஹோமிலோ ரசன்சரி சுரேச்சர் ஹொப்பத்தர் ஹோமிலோ ஹோமிலோ ஹோமிலோ. குடுகுடுப்ப. நிறுத்தி அவன் மந்திரத்தை. மந்திரம் சொல்றவர் தொந்தரவு பண்ணாரு. போக நிறுத்து. காதல் பாறைதான் உடஞ்சு போச்சே, நீ போவெளியே. ஒட்டவைக்குத்தான் மந்திரம் போடுறேன். இந்த ராணி கூட அந்த ராஜாவை சேர்த்துட்டேன். அந்த ராஜா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. வேஷம் போட்டு வந்திருக்கீங்க. போக வெளியே. இதான் இந்த ராஜாவா? ராஜா ராணி ரொம்ப பொருத்தமா இருக்கே. ஏங்கா வேண்டாங்க? சும்மா இரு. போக வெளியே. ராணி, ராணி, போக. ராணி. போக.
குத்து உயிர் சதக்கு. ஆமா, உங்க அப்பாவுக்கு நீ எத்தனாவது பிள்ளை? ஒரே பிள்ளை. உங்க அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே பிள்ளையா? என்னாச்சா? ஐயோ பாவம், பாட்டு சொல்ல முறையில ஏதாவது பண்ண போறான். விஷயத்தை சொல்லுங்க. விஷயத்தை அப்புறமேல் சொல்றாங்க. என்னதான் ரொம்ப நாளா தேடிக்கணும் ஓட்ட வண்டியா. போடா அம்பி, போய்க்கோ. ஆமா, என்ன எதுக்காக கழிச்சு வந்தீங்க? அம்பி, நாங்க புள்ள பிடிக்கிறவங்க இல்ல, பணக்கார விட்டு பிள்ளைங்கன்னா சின்ன சபலா. அப்ப அந்த பொண்ணு என்னது பின்னால குத்துது, விரலா இருக்குமா? துரை நீ பாரு. நீயே பாருண்டா. நான் பெரிய மனுஷன் பார்க்க மாட்டேன், நீ தான் பார்க்கணும். முண்டா கூத்துறதுல பெரியவண்ணா சின்னவண்ணா நீயே பாரு. எதுக்கு என்ன கூட்டு வந்தீங்க? உன்னை கொண்டுட்டு வந்து வச்சு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலான்னு கூட்டு வந்தோம். வேற ஒண்ணும் இல்ல தம்பி, உன்னை கடத்தி கொண்டாருனா உங்க அப்பா பெரிய பணக்காராச்சு, அவருக்கு போன் பண்ணி ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவை. என்ன இப்படி சிரிக்கிறாரு? ஏயா, ஒரு கோடீஸ்வரம் பிள்ளைக்கு வேலை 5 லட்சம் தானே? எங்களுக்கு அதிக ஆசை கிடையாது தம்பி, எங்களுக்கு தேவை 5 லட்சம் ரூபாய். அதுக்கு தான் கூட்டு வந்தோம். பாருங்க, 10 லட்சம் வாங்கிக்கங்க, எனக்கு 5 லட்சத்தை கொடுங்க. ஐயோ, பெரிய புரோக்கரா இருப்பார் போல் இருக்கே. தம்பி, நாங்க போன் பண்ண போறது உங்க அப்பாவுக்கு, உன்னை பெற்றவருக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், எங்க அப்பா பெரிய கஞ்சன். உங்களை வச்சு நானும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் பாக்க. எனக்கு என்ன சொல்றீங்க? ஆளுக்கு பாதி. அதனால ஒரு சின்ன விஷயம், இந்த சந்தோஷமான நேரத்துல ஆண்டவனை பிரார்த்திக்க மறந்துட்டேன். ஆமாண்டா. நம்ம பார்வதி பதே அரகர மகாதேவா. சிவ 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 சிவ. மகனே, தப்பா நினைக்காத. உங்ககிட்ட துப்பாக்கி இருந்தா எங்களுக்கு லேசா ஒரு நடுக்கம் வருதா? அது மட்டும் இல்ல, இவ்வளவு நேரம் 2 துப்பாக்கி நீ வச்சிருந்த, எங்க கை வெறுங்கையா இருந்துச்சு, பாலாளுக்குன்னு வச்சுக்கிறேன். அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆமா, நீங்க பங்கு விஷயத்துல நாணயமா நடந்துப்பீங்களா? எங்க நாணயத்தை பத்தி நீ கவலைப்படாத, அது அப்புறம் பாரு. முதல்ல உங்க அப்பா அட்ரஸ், போன் நம்பர் கொடு. செந்தில்நாதன், போன் நம்பர் 23456. ஹலோ, யார் பேசுறது? மிஸ்டர் செந்தில்நாதனா? செந்தில்நாதன் பிடிக்கும். உங்க மகனை நான் தான் கடத்திட்டு போயிருக்கேன். என் பேரு துரை. அவனை நீங்க உயிரோட பார்க்கணும்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய் பணத்தை நாளை காலையில தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருங்க. உங்களுக்கு பணம் கிடைக்காது. கிடைக்காதா? மிஸ்டர் செந்தில், உங்க மகன் உயிரோட நீங்க விளையாடுறீங்க. பணம் நீங்க கொடுக்கல, உங்க மகனை நான் கொன்னுடுவேன். கொன்னுடு. சார், சார் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பணம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிடலாம் சார், ஆனா ஒரு மகனை சம்பாதிக்க முடியுமா சார்? உன்னை நினைச்சா பாவமா இருக்கு. அவன் என் மகனே இல்ல. என்னது சார்? சார், வளர்த்த கடா மாறல பாயுமோ நினைச்சுட்டான். நானே தீர்த்துடலாம் நினைச்சேன், நீயே வந்து மாட்டிக்கிட்ட. சரி விடுங்க, பெத்த பிள்ளையா இல்லாட்டி போனா போகுது. வளர்த்த பிள்ளை மேல பாசம் கூடமா இல்லாம போயிடும். உண்மையிலேயே உனக்கு கொலை செய்யக்கூடிய தைரியம் இருந்தா நீ அவனை கொன்னுட்டு அவன் பணத்தை கொண்டு என்கிட்ட காட்டு. 25,000 ரூபாய் தரேன். ஹாய், துரை வந்தாச்சு. என்ன துரை, சக்சஸா? கொஞ்சம் எப்படி வா. அவன் பிள்ளையே இல்லையாண்டா? விளங்காதவனே, சரியான நம்பருக்கு டயல் பண்ணியா? ஐயோ, நம்பர்லாம் சரிதான்டா. நாம தான் பெத்த பிள்ளைய விட்டுட்டு தத்து பிள்ளைய கொண்டாந்துருக்கோம். தத்து பிள்ளையா? அதுதான் பாசம் இல்லாம பேசுறானா? அது மட்டும் இல்லடா, அவன் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான், நீ கேட்டதுன்னா அசந்து போயிருப்ப. என்னடா? உனக்கு தைரியம் இருந்தா இந்த பயலை எப்படியாவது கொன்னு பணத்தை கொண்டா மேல 25,000 ரூபாய் தரேன்றான்டா. அட பாவி, அவன் ஒரு மனுஷனா? சரி சரி, இந்த விஷயத்தை அவங்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். வேண்டாண்டா, வாழ வேண்டிய வயசு, இதெல்லாம் கேட்டா மனசு ஒடிஞ்சிடுறான்டா. ஏதாவது சொல்லுவேன். வா மகனே, உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பிள்ளையா தெரியுது. உன்னை வச்சுதான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சோம், ஆனா எங்க மனசு என்னமோ அதுக்கு இடம் கொடுக்கல. அதனால நல்லபடியா போயிட்டு வா. எப்பா துரை, சாமி,
எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தியாச்சு, நீங்க ஒண்ணும் புதுசா குத்த வேண்டாம். மரியாதையா என் பங்கெடு. பங்கா என்னடா அதுற வம்பு? அப்பா உண்மையை சொல்றோம், எங்க பாச்சா அவங்க அப்பா கிட்ட பலிக்கல. அது எப்படியா பலிக்காம போயிடும்? உங்க பிள்ளையோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னேன். பணத்தை கொடுக்கல, அவனை கொலையே செஞ்சிடும் பயமுறுத்த வேண்டியதானே? முறைச்சனேன். அப்படி பயமுறுத்தி இல்லைன்னு சொல்லிட்டார? சொன்னார. காரணம்? தம்பி அதெல்லாம் விட, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நீ போயிட்டு வா. நல்லா நடிக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் தனியா போய் பேசும்போது நான் சந்தேகப்பட்டேன். இந்தாப்பா, எங்க மேல வீணா சந்தேகப்படாத. அந்த உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுனா நீ ரொம்ப வேதனைப்படுவ. யா, அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். தம்பி, சொல்லக்கூடாததை சொல்ல வைக்கிற. உங்க அப்பாவுக்கு நீ மகனே இல்லையா? சரியான ஏமாந்த சோழகிறீங்கய்யா. இப்படி சொல்லி எங்க அப்பா உங்களை ஏமாத்திருக்காரு. ஆமா, இதை நீங்க நம்பிட்டீங்களா? அப்படின்னா உன்னை கொன்னும் பணத்தை கொண்டாந்து கொடுத்தா மேல 25,000 ரூபாய் தரேன்னாரு. அது எதுக்கு? தம்பி, நாங்க தப்பானவங்களா இருந்தா உன் பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கியிருக்க மாட்டோம். ஏன்டா இந்த உண்மையை சொன்னேன்? என் உயிருக்கு விலை பேசுறவரையா இவ்வளவு நாள் நான் அப்பான்னு கூப்பிட்டு இருந்தேன். உனக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே எங்க அப்பா கிட்ட கிடையாது. உண்மையை சொல்லு, எங்க அப்பாவுக்கு நான் பெத்த பிள்ளையா இல்ல வளர்த்த பிள்ளையா? அதாவது உண்மை தெரியாதுங்க. எனக்கு எல்லாமே தெரியும். இனிமே மறைச்சு பிரயோஜனம் இல்லை. சொல்ல போறியா? உண்மை சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு நீங்க வளர்ப்பு பிள்ளைதான். ஆமா, எதுக்கு அவரை நிறுத்து வளர்த்தாரு? செந்தில்லாத உங்க அப்பா ஒரு உயிர் எழுதி வச்சிருந்தார். செந்திலுக்கு குழந்தை பிறந்தாதான் சொத்து, இல்லைன்னா எல்லா சொத்தும் அனாதாசனத்துக்கு போயிடும். அதனாலதான் உங்களை ரகசியமா திருடிட்டு வந்து பெற்ற பிள்ளை போல வளர்த்தாரு. என்ன திருடிக்கிட்டு வந்தாரா? அப்படின்னா எங்க அப்பா யாரு, அம்மா யாரு? உங்க அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாலே. கண்ணே பாத்தியா, இதான் பார்க்க. இதோ பார்ப்பு, அதோ காக்கா. ராஜா குட்டி பசிக்குதா? இரு வர. அப்பா கொஞ்சம் தண்ணி கூட. நீதான் எங்க அப்பா கிட்ட என்ன பிரிச்சியா? என்ன மன்னிச்சுங்க ராஜா, அன்னைக்கு நிலைமை அப்படி. இப்போவாது உண்மையை சொன்னீங்க. எங்க அப்பாவை இனிமே எங்காவது பார்த்தா உடனே என்கிட்ட சொல்லணும். சொல்றியா? அப்படியே செய்யுங்க. நீயா? ஏன் இறந்து போயிட்டேன்னு நினைச்சீங்களா? பயப்படாதீங்க. 25,000 ரூபாய் கூட என்னால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. என்ன சொல்ற? பரிதாபத்துக்குரிய என்னுடைய பெற்றோர்கள் செஞ்ச புண்ணியத்தினால உங்க பணத்துக்கு நஷ்டம் இல்ல, என் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்றேன். ஓ, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். பிஞ்சு உள்ளம் பிரிஞ்சா பெத்த உள்ளம் எப்படி எல்லாம் ஏங்குங்கிறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சுயநலத்துக்காக பிள்ளையை திரும்ப உங்களை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். இருந்தாலும் சொத்து தான் கிடைச்சு போச்சுன்னு குழந்தையோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொள்ளாம இவ்வளவு நாள் உயிரோட வளர்த்தீங்களே, அதுக்காக நான் உங்களை மன்னிச்சிட்டேன். குட் பை. நீ சொல்ற சாமியார் வேஷம் போட்ட அந்த 2 பேருடைய போட்டோகள் இருக்கான்னு கேட்டா நீ பாட்டுல சிரிச்சுக்கிட்டே இருக்கியே. அது இல்ல சார், ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன்கள்ல பாதி பேர் போட்டோ இந்த ஆல்பத்துல இருக்குது. சரி சரி பாருங்க சார். மிரட்டுறீங்க சார். இத பாத்தீங்களா? அம்மா, உன் கோச்சில வைரம் இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். வைரமா? ஆமாமா, அதோட மதிப்பு 3 கோடி ரூபாய். 3 கோடியா? ஆமா பாப்பா, ஆசை யாரு விட்டுச்சு? வைரத்தை திருடலாம்னு தான் இங்க வந்தோம். வைரத்தை திருட முடியல. ஆனா நீ எங்க உள்ளத்தை திருடிட்ட. அனாதையா இருந்த உனக்கும் தங்கைக்கும் ஆதரவா இருக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். உங்க அப்பாவை காப்பாத்த நாங்க எவ்வளவு முயற்சி எடுத்தோம். முயற்சி எடுத்து என்ன செஞ்சீங்க? உன்னை பிடிச்சு வச்சுக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் கேட்டமே. எதுக்காக கேட்டோம்? 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா கண்ணாயிரத்து கொன்னது யாரு, ஏன் கொன்னாங்கிற எல்லா விவரத்தையும் ஒருத்தர் சொல்றதா சொன்னான். உண்மை தெரிஞ்சா ராணியுடைய அப்பா விடுதலை ஆயிடுவார் இல்லையா? அது மட்டும் இல்ல தம்பி, அவன் இன்னைக்கு ராத்திரி சாமுண்டீஸ்வரி மலைக்கு போற வழியில ஒரு பாழடைஞ்ச வீட்டுல வந்து இருக்கேன்னு சொன்னான். நாங்க பணத்தோட அங்க வரோம்னு சொல்லி இருந்தோம். அவனே எங்க வார்த்தையை கேட்டு நம்பி அங்க வந்து காத்துக்கிட்டு இருப்பான். தீமை செய்யறப்ப எல்லாமே நல்ல மாதிரி தான் முடிஞ்சுச்சு. நன்மை செய்யலாம்னு நினைக்கிறப்ப எல்லாம் கெடுதலாவே முடியுது. சாமி, இதுதாண்டா உலகம்.
வர்றோம். மாடிய வாடகை கொடுறேன்னு சொன்னாங்க. அதான் போய் பார்த்துட்டு வரலாமேன்னு போனோம். துரை, சாமி, உங்க 2 பேரையும் கைது செய்திருக்கிற நடங்க ஸ்டேஷனுக்கு. நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? ராணிமாடி ஒண்ணு தப்பா நினைக்காத. ஊர்ல யார் தப்பு செஞ்சாலும் எங்க 2 பேரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஆமா பாப்பா, எங்களுக்கு சர்க்கார்ல அவ்வளவு மதிப்பு. விசாரணை முடிச்ச உடனே எங்களை அனுப்பிடுவாங்க. நாங்க திரும்பி வரலன்னா எங்களை மறந்துடாதம்மா. ஏன்னா இந்த உலகத்துல சொந்தம்னு யாருமே எங்களுக்கு கிடையாது. பந்த பார்த்து உண்டாக்குனதே நீதான். ராஜா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சு. ஆமா தம்பி, இந்த குடும்பத்துக்கு உண்மையிலேயே நாங்க உதவி பண்ணோம் நீங்க நினைச்சீங்கன்னா ராணியவும் உஷாவையும் மறந்துறேன். கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரையும் காப்பாத்துறத நான் என் கடமையை எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. எங்க இந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குதுங்க. நட வாசல் பக்கம். நாங்க வாசல் பக்கம் வந்தே பழக்கம் இல்லைங்க. சரி நடமே. எப்பாடி? கைது செய்திருக்கிற நடங்க ஸ்டேஷனுக்கு. நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? ராணிமாடி ஒண்ணு தப்பா நினைக்காத. ஊர்ல யார் தப்பு செஞ்சாலும் எங்க 2 பேரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஆமா பாப்பா, எங்களுக்கு சர்க்கார்ல அவ்வளவு மதிப்பு. விசாரணை முடிச்ச உடனே எங்களை அனுப்பிடுவாங்க. நாங்க திரும்பி வரலன்னா எங்களை மறந்துடாதம்மா. ஏன்னா இந்த உலகத்துல சொந்தம்னு யாருமே எங்களுக்கு கிடையாது. பந்த பார்த்து உண்டாக்குனதே நீதான். ராஜா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சு. ஆமா தம்பி, இந்த குடும்பத்துக்கு உண்மையிலேயே நாங்க உதவி பண்ணோம் நீங்க நினைச்சீங்கன்னா ராணியவும் உஷாவையும் மறந்துறேன். கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரையும் காப்பாத்துறத நான் என் கடமையை எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. எங்க இந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குதுங்க. நட வாசல் பக்கம். நாங்க வாசல் பக்கம் வந்தே பழக்கம் இல்லைங்க. சரி நடமே. எப்பாடி? எதற்காக சாமியார் வேஷம் போட்டாலும் நீங்க? நாங்களா வேஷம் போட்டோம். வாழ்க்கையில வெறுப்பு ஏற்பட்டு போச்சுங்க. சாமியார் ஆயிட்டோம். உடஞ்சு போன மனுஷு ஒண்ணாச்சு. பழையபடி மனுஷால் ஆயிட்டோம். காலையில உடைக்குதுங்க, சாயந்தரம் ஒண்ணா செத்துருச்சுங்க. எங்களை ஏமாத்த கதை சொல்றீங்களா? கான்ஸ்டேபிள், இவங்க 2 பேரையும் கொண்டு போய் உள்ள தள்ளு. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். வைரம் திருடு போன போது இவங்க 2 பேரும் ஜெயில தான் இருந்தாங்க. இவங்களை விடுவிக்க இதோ கோர்ட் உத்தரவு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆல்ரைட், இவங்க 2 பேரையும் நீங்க அழைச்சிட்டு போகலாம். சார், நல்ல சமயத்துல எங்களுக்கு உதவுனீங்க. ரொம்ப நன்றிங்க. சாரு, நீங்க யாரு? வக்கீல். ஆமா வக்கீல். ஏண்டா இது வரைக்கும் நம்மளை காப்பாத்தாமே பீஸ் வாங்கின வக்கீல தான் நம்ம சந்திச்சிருக்கோம். பீஸ் வாங்காமையே நம்ம காப்பாத்திட்டாரே. என்னமே கேப்பாரோ? பயப்பட வேண்டாம். நீங்க எனக்கு பீஸ் தர வேண்டாம். கார்ல இருங்க. கார்லையா? என்னடா ராஜோபச்சாரமா இருக்குது. என்ன விஷயம் சார்? எல்லாம் போக போக தெரியும். சீக்கிரம் கார்ல இருங்க. உங்களுக்காக ஒரு பெரிய விருந்து காத்துட்டு இருக்கு. ஏங்க கார்ல. விருந்துனா பெரும் சாப்பாடா? எல்லாமே இருக்கு. அப்புறம் அப்படி வேண்டாம், ஏறிக்குவோம். ஏறிக்கோ ஏறிக்கோ. சாமி, விருந்து ஒண்ணும் காணா. வரும் வரும். அந்த சாவியான 8ஆம் நம்பர் லாக்கரை திறந்து பாத்தீங்களே, அதுல என்ன இருந்தது? சோறுன்னு ஒண்ணு முதல்ல நீ தானே கார்ல ஏறின. ஐயா கேக்குறாரு, நீயே பதில் சொல்லு. சொல்லுங்க. உங்களுக்காக மது மாது எல்லாமே உள்ள காத்துக்கிட்டு இருக்கு. உள்ள போய் பேசுறாங்களே. பேசி முடிச்சிட்டே போலாம். அந்த லாக்கர்ல என்ன இருந்தது? ஒண்ணும் இல்ல. ஏண்டா இல்ல, ஒரு சின்ன சீட்டு மாத்திரம் இருந்துச்சுங்க. அந்த சீட்ல என்ன எழுதி இருந்தது? எனக்கு எழுத பிடிக்க தெரியாதுங்க, இவனுக்கு தெரியும். எனக்கு எழுததான் தெரியும், படிக்க தெரியாது. இத பாருங்க, எனக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். என்னங்க இது? எல்லாமே உங்களுக்கு தெரியும் சொன்னீங்க, ஒவ்வொன்னா எங்களை கேக்குறீங்க. அந்த வைரத்தை பத்தி தான் கேக்குறேன். எந்த வைரம்?
அதான்டா அவன் தங்கச்சி வைரலட்சுமி இல்ல அததான் ஆமாங்க கூடலூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டானுங்க. இப்படி நீங்க பேசுறதுனால வைரத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் நினைச்சிடுவேனா? நீ அப்படி நினைக்கலன்னா மட்டும் இந்தாங்க வைரம் நாங்க எடுத்து கொடுத்துருவோம் நீ நினைக்கிறியா? சந்தேகமே இல்ல, வைரம் உங்க கிட்டத்தான் இருக்கு. வைரம் எங்க கிட்ட இருந்தா நாங்க 2 பேரும் இந்நேரம் இங்கேயா இருப்போம், சிங்கப்பூர்ல எல்லாம் இருப்போம். அதாங்க இங்க உங்களுக்கு விருந்திருக்க மறந்துட்டீங்களா? நாங்க இப்பதாங்க புரிஞ்சுது. விருந்து ஒண்ணு வேண்டாங்க, நாங்க வீட்டுக்கு போறோங்க. டேய், இவங்களை இழுத்துட்டு போய் உண்மையை சொல்ற வரைக்கும் கவனிங்க. ஏங்க கவனிப்புன்னு சொன்னீங்களா, அது எப்படிங்க? அதுவா? பாஸ், மொட்டையனுக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசினவங்க இவங்கதான். இவங்கதானா? இன்னைக்கு தானே அது? கடவுளே, 3 கோடி ரூபாய் வைரத்து மேல எனக்கு ஆசை இல்லை. எங்க அப்பாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு அதுவே போதும். இந்த ஏழை மேல கருணை வச்சு கொஞ்சம் கண் திறந்து பார்க்க மாட்டியா? எல்லாம் போய் ராஜா, என்ன சொல்றீங்க? ஆமா, சாரட்ல வைரம் இருக்குன்னு சாமியும் துறையும் சொன்னாங்களே, அதுல வைரமும் கிடையாது தங்கமும் கிடையாது. அதனாலதான் சாமியை நம்பாதன்னு சொன்னீங்களா? மாமா மாமா, இதுக்கு என்ன மாமா அர்த்தம்? நீயே படிமா. Oh God, let me in light from the dark. கடவுளே, என்னை இருளில இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வா அர்த்தம். Thanks மாமா. ராஜா, இது நமக்கும் ரொம்ப பொருத்தமான அர்த்தம். கடவுளே, எங்களையும் இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வா. ராணி, சீக்கிரம் வாயே. ராணி, அவ்வளவும் விலை உயர்ந்த வைரங்கள். ஒவ்வொரு வைரமும் 10 லட்சம் ரூபாய்க்கு வேண்டும். அப்படியா? ஆமா அந்த துறைய சாமியை உண்மையை தாங்க சொல்லிருக்காங்க. ஆமா ராணி. ராணி, இது ஒரு வைரத்தை எடுத்துட்டு போய் அந்த ரகசியம் தெரிஞ்சவனை ராத்திரி 12 மணிக்கு பார்க்கலாம். மற்ற வைரங்களை வீட்டுல பத்திரமா வை. வேண்டாங்க, இதை வைக்கிறதுக்கு பத்திரமான இடம் இதே இடம் தான். ராஜா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஆச்சரியப்படாத, ஆள் தான் மாறி இருக்கு, ஆனா வியாபாரம் மாறல. என்ன வியாபாரம்? இதோ பாரு. நீ கேட்டது 5 லட்சம், இதன் மதிப்பு 10 லட்சம். இந்த வைரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உன் கேள்விக்கு பதில் சொல்ல இங்க வரல, என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டு. என்ன உங்க கேள்வி? எங்க அப்பா கொலை செஞ்சாருன்னு சொல்லப்படுற அந்த கண்ணாயிரத்து உண்மையிலேயே யார் கொலை செஞ்சாங்க, ஏன் கொன்னாங்க? வைரத்தை கொடுங்க, அப்புறமா சொல்றேன். சொல்லு, அப்புறம் வைரத்தை எடுத்துக்க.